ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸ் என்னது அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஷார்ட்கட் சீரிஸ் இருக்குல்ல, அதில் எபிசோட் 3 அப்படின்ற அடிப்படையில் ஜிஐ டேக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் 2023 2024 இந்த 2 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 26 பொருட்களுக்கு நமக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது இல்லாமல் பழைய ஜிஐ டேக்ஸ்லாம் இருக்குது. அது வேணும்னா நம்ம அப்புறமா இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். இது எதனால் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்காக லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அந்த 26 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை அப்படியே வாசிச்சிடலாம். எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதை சும்மா நம்ம ஷார்ட்கட் மாதிரி எப்பயும் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜிஐ டேக் அப்படின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட பொருள் ஃபேமஸாக இருக்கும். அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் ஜிஐ டேக் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இந்தியாவில் ஜிஐ டேக்காக ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குங்களா, அதாவது 1999 வந்த ஜிஐ டேக்கான ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போது அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் 69 பொருட்களோட செகண்ட் பிளேஸ் இருப்போம். கரெக்டுங்களா? அதுலேயும் குறிப்பாக போனோம்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமானு கேட்டால் தஞ்சாவூர் நம்ம வந்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 11 பொருள் தஞ்சாவூர்லேயே இருக்கும். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், சும்மா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்கு போயிடலாம். சரிங்களா? இப்போது வெற்றிலை அப்படின்னு இருக்குங்களா, இப்போ ஏற்கனவே நமக்கு கும்பகோணம் வெத்தலை அப்படின்றது நம்ம பார்த்த சினிமா பாட்டு எல்லாத்துலேயும் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? கும்பகோணம் வெத்தலை, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெற்றிலை அப்படின்றதுலேயே மொத்தம் 3 இருக்குது. தெரியுதுங்களா? அதாவது வெற்றிலை நார்மலாக வந்துச்சுன்னா கும்பகோணம், சோழவந்தான் வெற்றிலை அப்படின்னு வந்துச்சுன்னா மதுரையில் நம்ம ஆன்சர் போடுறோம், ஆத்தூர் வெற்றிலை அப்படின்னு வந்துச்சுன்னா தூத்துக்குடி. அப்போது 3 வெற்றிலை இருக்குது. கரெக்டாக பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ நார்மலாக வெற்றிலைன்னு வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, கும்பகோணம் தான் ஆன்சரு, டவுட் வராது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான் வெற்றிலை அப்படின்றதுக்கு ஆன்சர் மதுரை. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போது சோழவந்தான் அப்படின்றதுலேருந்து சோழர்கள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? மதுரை அப்படின்றதுலேருந்து பாண்டியர்கள் எடுத்துப்போம். சோழர்களுக்கு ஆப்போசிட் யார்? பாண்டியர்கள், அதாவது மதுரை. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க தான் என்ன போகிறாங்க, வெற்றி அடைய போகிறாங்க. அப்போ சோழவந்தான் வெற்றிலைனா மதுரைன்னு ஆன்சர் போடணும். சோழர்களுக்கு ஆப்போசிட் மதுரை, 2 பேரில் ஒருத்தவங்க வெற்றி அடைவாங்க. ஸோ வெற்றிலைன்றது ஆன்சர். முடிஞ்சுதுங்களா? இது மாதிரி சும்மா நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆத்தூர் வெற்றிலைன்னு வந்துச்சுன்னா தூத்துக்குடியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெற்றிலை அப்படின்றத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுவோமா தமிழில்? இப்போது வெறுமைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஆற்று தண்ணின்னு இருக்கும்ல, நம்ம ஊர்லலாம் வந்து ஆற்று தண்ணியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மக்கள் குடிப்பாங்க கிராமத்தில், இல்லை பொதுவாகவே சரி. அப்போது ஆற்று தண்ணி என்ன பண்ணலான்னா, வெறுமை அப்படின்றத இங்கே எடுத்துக்கணும். ஆற்று தண்ணியை வெறுமையாக அப்படியே எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா குடிக்க முடியும். ஏன் இதை சொல்கிறோம், தனியாக அதுக்குன்னு ஃபில்டர்லாம் போட்டு மினரல் வாட்டர் மேலே அதை வந்து நம்ம என்ன பண்ண தேவைன்னா ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ ஆற்றுக்கு போகிறோமா, ஆற்றுக்கு போயிட்டு அந்த தண்ணியை அப்படியே வெறுமையாக எடுத்து அப்படியே குடிக்கலாம். வெறுமையான்றது ஏன் யூஸ் பண்ணுறோம், அதை தனியாக நீங்கள் ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, ஆற்று தண்ணி தூய்மையாக இருக்கும், அதை போய் அப்படியே வெறுமையாக கையால் எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், குடிச்சிடலாம். அப்போ ஆத்தூர் வெற்றிலை அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்றது ஆன்சர் ஞாபகம் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து 4th திருவண்ணாமலை இருக்குங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். என்ன சொல்லுவாங்க, திருவண்ணாமலையில் சிவன் இருக்காங்க, சிவன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பட்டை போடுவோம், இங்கே ஆன்சரில் வந்து நாமம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே போதுமான ஷார்ட்கட் தான், அப்படியே பார்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நகமம் காட்டன் சாலை, கோவை மாவட்டம். ஓகேங்களா? இப்போ நகமம் காட்டன்றது மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணி கூட இருக்கலாம். இப்போ தெரியாதவங்களுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இப்போ நகமம் காட்டன் அப்படின்னு இருக்குங்களா, இதை நகமம் அப்படின்றத நகம்னு மாற்றிக்கலாம். நகம்னா என்ன, நம்மளுடைய நெய்யில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நகமம் காட்டன் இருக்குங்களா, நெய்யில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று பிடி சாராக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம். நகத்தை வந்து காட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், நகத்தை வந்து காட்டுவோம். இன்கேஸ் அது லைட்டாக பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கோவப்படுவாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. நகமும் காட்டுன்னு இருக்கா, அப்போ என்ன அர்த்தம், நகமமை நகம்னு மாற்றிட்டோம், நகத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், காட்டுவோம். இன்கேஸ் அது பெருசாக இருந்தால் கோவப்படுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கோவப்படுவாங்கன்றதுனால கோவை யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், புளியங்குடி அப்படின்ற இடத்துல எலுமிச்சை இருக்குது. இப்போ இந்த எலுமிச்சை அப்படின்றது நமக்கு ஜிஐ டேக்ல வந்துருச்சுங்களா, ஆன்சர் வந்து தென்காசி. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இதிலே புளி அப்படின்ற வடி இருக்குங்களா, இப்போ லெமன் வந்து கண்டிப்பாக புளிப்பு சுவை தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, லெமன் புளிக்க போகுது, அப்போ புளியங்குடின்றது ஆன்சர். முடிஞ்சிச்சுங்களா? இப்போது இந்த புளியங்குடியில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் தென்காசின்றது ஆன்சரா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, தென்காசி அப்படின்றத தென்காசின்னு மாற்றிக்கலாமா? அதாவது தென்காசி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தென் அப்படின்றத டென்னாக மாற்றி தென்காசுன்னு மாற்றுறோம். அதாவது புளியங்குடியில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று எவ்வளோன்னு கேட்டால் 10 காசுன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதாவது இந்த எலுமிச்சம்பழம் எவ்வளோ, 10 காசு, அப்போ தென்காசி தான் ஆன்சர். முடிஞ்சதுங்களா?
அடுத்து பாருங்க, 2 பக்கத்துல இருக்குங்களா, ஒரே டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம். சித்திரைக்கார் அரிசி, குண்டு மிளகாய், இது 2ல் எது கேட்டாலும் ராமநாதபுரம் தான் ஆன்சர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சித்திரைக்கார் அரிசி நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே கார் அரிசின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுதுங்களா, அதாவது குண்டு மிளகாய் ஒன்று, சித்திரைக்கார் அரிசி ஒன்று. இப்போ இந்த கார் அரிசின்றது நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, அந்த அரிசி வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம ஷார்ட்கட்க்கு என்ன எடுத்துக்கலாம்னா, கார் அரிசி அப்படின்றது காரமான அரிசி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஏன் இந்த அரிசிக்கு கார் அரிசின்னு பேர் வந்துச்சுன்னா அது காரமாக இருக்கும், அதனால கார் அரிசின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் காரமாச்சுன்னா அங்கே குண்டு மிளகாய் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அரிசியில் ஆட் பண்ணதுனால அது காரமான அரிசியாக மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு அரிசின்னு ஒன்று இருக்குது, அந்த அரிசியில் நான் குண்டு மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அப்படி ஆட் பண்ணதுனால அது காரமான அரிசியாக மாறிடுச்சு, அதனால் அதுக்கு பேர் கார அரிசி. அப்போ இங்கே நான் சைடில் எழுதியிருக்கேன் தெரியுதுங்களா, காரமாக மாறிடுச்சுன்னா இது மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஏன்னு உங்களுக்கே தெரியுதா, இதில் மட்டும் இங்கிலீஷில் பேர் எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ காரமாக மாறிடுச்சு, கார அரிசி காரமாக மாறிடுச்சா, அப்போ காரமாக அப்படின்றதுல இந்த ராமான்னு ஒரு வார்த்தை இருக்கா, அப்போ ஆன்சர் ராமநாதபுரம். ஓகேங்களா, இப்போ இது தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா போதும். அதாவது ஒரு அரிசின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் நான் குண்டு மிளகாய் ஆட் பண்ணிட்டேன், அதனால் அந்த அரிசி காரமான அரிசியாக மாறிடுச்சு, எனவே கார அரிசி. காரமானது இங்கிலீஷில் எதுனா RAMA நீங்கள் வரும், இங்கேயும் வர்றதுனால ராமநாதபுரம் நம்ம எடுத்துட்டோம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா இருக்கும் சரியா. அடுத்து பாருங்கள், இது தெரிஞ்சது, எந்த பிரச்சனையும் கிடையாது. மதுரை மறிக்கொழுந்து, நமக்கு பாட்டும் இருக்குது எல்லாமே இருக்குது, தெரிஞ்ச ஒன்று தான். முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், விளாச்சேரி களிமண் பொம்மைகள், ஆன்சர் வந்து மதுரை. இப்போது மதுரைனால நமக்கு என்ன தெரியும், எனி டைம் வந்து விழா நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோமா, அதாவது நாலங்காடி அல்லங்காடி அதெல்லாம் பேசுவோம். அதாவது எனி டைம் திருவிழா நடக்கும், அந்த திருவிழான்றதை நம்ம வந்து என்ன மாற்றுறோம், விழான்னு மாற்றுறோம். அதாவது மதுரையில் எப்பயுமே விழா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு இடத்துல விழா நடக்குது அப்படின்னாலே, ஒரு ஃபெஸ்டிவலு இல்லை ஒரு ஃபங்க்ஷனாலே அங்கே என்ன வைக்க போகிறாங்க, பொம்மை வைக்க போகிறாங்க. கரெக்டாக. அப்போ விளாச்சேரி களிமண் பொம்மைகள் மதுரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம், மதுரையில் எப்பயுமே விழா நடந்துகிட்டே இருக்கும். விழா அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கு மாதிரி விழா அப்படின்னு மாற்றிட்டோம். அப்போ எப்பயுமே மதுரையில் விழா நடந்துகிட்டே இருக்கும், எந்த விழா நடந்தாலும் சரி அங்கே பொம்மை வைக்க போகிறாங்க. அப்போ விளாச்சேரியில் களிமண் பொம்மைகள் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா மதுரை, அவ்வளோதான். முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், ஜவ்வரிசினா சேலம் தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஷார்ட்கட்டும் வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேனி மாவட்டம் கம்பமா, அதாவது பன்னீர் திராட்சை. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து டாடா ஐஸில் வந்து பன்னீர் திராட்சை விற்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. அதாவது அந்த பன்னீர் திராட்சை எப்படி இருக்குன்னா அந்த மைக்கில் சொல்லுவாங்க அப்படின்னா தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் ஷார்ட்கட் தான். அந்த பன்னீர் திராட்சை எப்படி இருக்குன்னு கேட்டால் தேன் மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அப்போ தேனி மாவட்டம் கம்பம் வந்து தேனியில் தான் இருக்குன்னு நமக்கு பொதுவாகவே தெரியும். ஸோ அதுக்கு தனி ஷார்ட்கட் வேணாம். பன்னீர் திராட்சை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா தேன் மாதிரி இருக்கும், அப்போ தேனி மாவட்டம். முடிஞ்சதுங்களா. அடுத்து பாருங்க, ஏற்கனவே நம்ம வந்து இந்த நகமம் காட்டன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது செடி புட்டா சேலை அப்படின்னு ஒரு டைப் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் ஒரு டைம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து திருநெல்வேலி. முடிஞ்சுதா. இப்போது செடி புட்டான் இருக்குங்களா, இதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போதே ஷார்ட்கட் நல்லாவே தெரியும். என்னது செடி புட்டா அப்படின்னு இருக்கா, நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா செடியை வெட்டாமல் விட்டா அப்படின்னு மாற்றுறோம். அதாவது செடி புட்டான் இருக்கு, அதை நான் செடியை வெட்டாமல் விட்டா வேலி ஃபுல்லாக அது என்ன ஆகிடும், அந்த செடி படர்ந்துடும், அவ்வளோதான். அப்போ செடி புட்டான் இருக்கு, அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா செடி வெட்டாமல் விட்டா. அப்போ செடி புட்டானா செடி வெட்டாமல் விட்டா வேலி ஃபுல்லாக அது படர்ந்துடும். அப்போ ஆன்சர் வந்து திருநெல்வேலி. முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, இது ஈஸியானது. இதெல்லாம் வந்து என்னது, வரிக்கினா ஊட்டி. அப்போ என்ன பண்ண போகிறோம், குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, வரிக்கை வந்து ஊட்டி விடுவாங்க. அப்போ வரிக்கினா ஊட்டி தான், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியான ஒன்று தான். அடுத்து பாருங்க, உடன்குடி பனங்கருப்பட்டி, டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே டிடின்னு தான் முடியும். அதாவது உடன்குடி, தூத்துக்குடி, இங்கே வந்து நமக்கு பனங்கருப்பட்டி. அப்போ எல்லாமே டிடின்னு முடியுதா, டிடின்னு முடியுதுனால என்ன டீன்னு கேட்டால் கருப்பட்டி டீன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். உடன்குடி, தூத்துக்குடி, என்ன குடிக்கிறோன்னா டீ குடிக்கிறோம், கருப்பட்டி டீ, அவ்வளோதான். இல்லைனாலும் எல்லாமே டிடின்னு தான் முடியும், அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. உடன்குடி, பனங்கருப்பட்டி, தூத்துக்குடி, அது அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், மணப்பாறையில் முறுக்கு இருக்குன்றது நம்ம காலகாலமாக தெரிஞ்சது. மணப்பாறைன்றது திருச்சியில் தான் இருக்குன்றதும் நமக்கு தெரியும். எப்படி ஜவ்வரிசினா சேலம்ன்றது தெளிவாக தெரியுமோ, மணப்பாறைனா முறுக்கு தான்றதும் தெரியும். மணப்பாறைன்றது திருச்சியில் தான் இருக்குன்றதுலையும் நமக்கு பிரச்சனை வராது. கரெக்டுங்களா. அப்போ இதை அப்படியே விட்டாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் 2023-24 இந்த 2 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 4 பொருளுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ம் ஒரே டைம்ல என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டைலாக் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். என்ன டைலாக்னு பாருங்க. அதாவது தென்குமரி அப்படின்னு சொல்லுவோம்ல, நமக்கு தெரிஞ்ச டைலாக். அதாவது வடவேங்கிடம் தென்குமரின்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்து இதை நம்ம எடுத்திருக்கோம். அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் நமக்கு கன்னியாகுமரி, கடைசியில் இருக்கக்கூடியது, அதனால நம்ம அதை வந்து தென்குமரின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா. அடுத்து பாருங்க,
தென்குமரியில் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும், வள்ளுவருடைய சிலை இருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அது வந்து ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிற்பம், அதனால கற்சிற்பம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுட்டோம். இப்போ அந்த கற்சிற்பத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா போயிட்டு ஒரு மாலையை போட போறோம். என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவால் செய்யப்பட்ட ஒரு மாலை. ஓகேங்களா? அதாவது வாழைப்பூ மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம். அப்போ திருக்குறளுக்கு இருக்கிறது திருவள்ளுவ மாலை, திருவள்ளுவருக்காக நம்ம போடக்கூடியது வாழைப்பூவால் செய்யப்பட்ட அந்த மாலை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ யாராவது மொத்தமாக கேட்டாங்கன்னா இங்கே தென் அப்படின்றது தான் நமக்கு தேன், அதாவது தென் மாவட்டத்துடைய கடைசியில் இருக்கக்கூடிய தான் நமக்கு குமரி மாவட்டம். அங்கே போனீங்க அப்படின்னா வள்ளுவருடைய கல்லால் செய்யப்பட்ட அந்த சிற்பம் இருக்கும். ஸோ கற்சிற்பம் ஆன்சரு. அந்த சிற்பத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைப்பூவால் செய்யப்பட்ட ஒரு மாலையை போட போகிறோம். எப்படி திருக்குறளுக்கு திருவள்ளுவ மாலையோ அந்த மாதிரி நம்ம திருவள்ளுவருக்கு நம்ம போடக்கூடிய இந்த வாழைப்பூ மாலை அப்படின்ற அந்த டைலாகை வச்சு தென் அப்படின்னா தேன் அப்படின்றது ஆன்சரு, கற்சிற்பம்னா கற்சிற்பம் தான், வாழை அப்படின்றதுலேருந்து வாழைப்பழம் எடுத்துட்டோம், மாலை அப்படின்னா இங்கே மாலை தான். ஓகேங்களா? வெறும் வாழை அப்படின்னு போட்டால் வேறு ஆன்சர் போடணும். இங்கே இருக்கக்கூடியது மட்டி வாழைப்பழம், அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மாலை அப்படின்னா வாழை, வாழை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது மாணிக்க மாலைன்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பூக்கள் இருக்குல்ல இந்த மாலை செய்யறதுக்காக பயன்படுத்துறது, அது பார்க்கறதுக்கு நல்லா மாணிக்க மாதிரி இருக்கிறதுனால இந்த மாலையை நம்ம மாணிக்க மாலைன்னு சொல்கிறோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சும்மா இந்த டைலாகை வச்சு அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள், சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து மானாமதுரை மட்பாண்டம் சிவகங்கை மாவட்டமா? இப்போ சிவகங்கைனாலே உங்களுக்கு கீழடி ஞாபகம் வந்துடும். கரெக்டா? கீழடியில் நமக்கு ஏகப்பட்ட மட்பாண்டம் கிடைச்சிருக்குன்றது உண்மைதான். அப்போ சிவகங்கைன்றது ஒரு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். அப்போ பிரச்சனையே இல்லை, கீழடி அங்கே தான் இருக்குன்னு தெரியும், அங்கே மட்பாண்டம் நிறைய கிடைச்சிருக்கும். சிவகங்கைன்றது மதுரையில் பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ மானாமதுரை மட்பாண்டம் அப்படின்னா சிவகங்கை தான் ஆன்சரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு மயிலாடுதுறை. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு டான்ஸ் மாஸ்டர் சின்ன பசங்களுக்கு சொல்லித்தராருன்னு வச்சுப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மயிலுன்றது டான்ஸுக்கு உண்மையா சொல்லுவோம். கரெக்டா? அதாவது மயில் மாதிரி இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், ஆடணும், இல்லைனா பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், காலிலே நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து பசங்களை சும்மா மிரட்டுறதுக்காக அப்படி சொல்றாரு. ஓகேவா? மயில் மாதிரி கரெக்டாக அழகாக ஆடணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க பெரம்பால் என்ன பண்ணுவேன் நான் காலிலே அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தைக்கால் பிரம்பு மயிலாடுதுறை, இது 3 நம்ம சும்மா கனெக்ட் பண்ணிட்டோமா? இது இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் வேலூர். இது நீங்க பார்த்தாலும் ஆன்சர் அப்படியே எடுத்துடலாம். எப்படி? இங்க வேலு இருக்கு, இங்க கத்தரிக்கான்னு இருக்கா, நம்ம பேச்சு வழக்கில் கத்திரிக்கான்னு சொல்லுவோம், எழுத்து வழக்கில் தான் நம்ம கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுவோம். அப்போ வேலு வந்துடுச்சு, அடுத்து கத்தி வந்துடுச்சு, ரெண்டுமே என்ன பண்ணோம், முள்ளு மாதிரி குத்தும், அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஈஸியான ஆன்சர் தான். அடுத்து பாருங்க, சம்பாவத்தல் விருதுநகர். ஓகேங்களா? அதாவது சாத்தூர்ல இருக்கக்கூடிய சம்பாவத்தில் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டாங்கன்னா விருதுநகரா? இதுக்கு சும்மா என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா விருது அப்படின்னா நமக்கு அவார்டுன்னு தெரியும். கரெக்டா? இப்போ நம்ம ஏகப்பட்ட அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ விருதுன்னு வந்துருச்சா, அப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே வந்து வெஜ்ஜி போடுறாங்க, வெஜ்ஜி சாப்பாடு. வெஜ்ஜுனால நமக்கு என்னென்ன தெரியும், ஒன்று சாம்பார், இன்னொன்று வத்த குழம்பு. இது 2 தான் வந்து மெயினாக நம்ம வெஜ்ஜு குழம்புல சாப்பிட்றதா. அப்போ விருது கொடுக்குற ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷன்றதுனால 2 சாப்பாடும் செமையாக இருக்குது. அதாவது சாம்பாரும் சூப்பராக இருக்குது, வத்த குழம்பும் சூப்பராக இருக்குது. எங்கன்னு கேட்டால் விருது ஃபங்க்ஷனில், அவார்டு ஃபங்க்ஷனில் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சாம்பார் வத்த குழம்பு, இங்கே நம்ம பார்க்கறது சம்பா வத்தல், அவ்வளோதான். விருது ஃபங்க்ஷனில், அவார்டு ஃபங்க்ஷனில் இது போட்டாங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் பெரம்பலூர். இப்போ இதெல்லாம் வந்து திருச்சி சைடில் அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும், அவங்களுக்கு இது ஷார்ட்கட்டே தேவைப்படாது. பட் நம்ம இந்த நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் மேபி இது வந்து தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கா, அதனால என்ன பண்ணுறோன்னா இது மட்டும் சும்மா ஷார்ட்கட் மாதிரி ஒரு டைலாக்ல பார்த்துலாம். என்ன அப்படின்னா இப்போ இங்கே செட்டிக்குளம் அப்படின்றத நம்ம வந்து சட்டின்னு மாற்றிக்கலாம். நம்ம வந்து குழம்புலாம் வைப்பாங்கல்ல, அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இது சட்டி ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு குழம்பு வைக்கிறாங்கன்றது தான் இங்கே நம்ம குழம்பு வைக்கிறாங்கன்னு சும்மா பேச்சு வழக்கில் பேசுவோம். அப்போ சட்டி ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு அம்மா அழகாக குழம்பு வச்சு அவங்களுடைய பேரன்பை நமக்கு கலந்து சாப்பாடு பரிமாறுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு டைலாக் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். எங்கள் சைடில் பேரன்புன்னு எழுதியிருக்கேன். கரெக்டாக? பேரன்பு தான் நமக்கு என்னது, பெரம்பு. அதாவது என்ன சொல்கிறேன்னா சட்டி ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு குழம்பு வச்சு அவங்களுடைய பேரன்பை கலந்து அம்மா நமக்கு சாப்பாடு தருவாங்க, அவ்வளோதான். அந்த பேரன்பு அப்படின்றத வச்சு பெரம்புன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சும்மா இதெல்லாம் அதாவது பண்ருட்டி அப்படின்னா பலா முந்திரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பண்ருட்டியில் வந்து பலாவும் இருக்கும் முந்திரி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது. எப்படி ஜவ்வரிசி அப்படின்னா நமக்கு சேலம் அப்படின்றது இருக்கோ, அதே மாதிரி மணப்பாறைனா முறுக்கு இருக்கோ, பண்ருட்டினா பலா முந்திரி, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்னா ஒரு 26 கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சா. அப்போ இருக்கக்கூடிய 26 தான் 2023-24க்கான அந்த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதில் எது கஷ்டமாக இருக்கோ அந்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கார அரிசி ஏன் காரமாக இருக்குன்னா குண்டு மிளகு ஆட் பண்ணிட்டோம், அதனால காரமாக இருக்கு. காரமான்றதுல RAMA ராமநாதபுரத்தில் வர ராமா வருது, அதனால இது ஆன்சரு. இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக பார்த்தது. அடுத்து நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு ஒரு 4 பார்த்தோமா, அதெல்லாம் புதுசு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம இதே மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ ஷார்ட்கட் மாதிரி நம்ம பார்த்துலாம். சரிங்களா? ஏன்னா பிளைனாக படிக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏதோ ஒரு வகையில் இது ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு போதும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ நல்லா தைரியமாக படிங்க. எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.